Greetings all, thank you for your support. 10th standard math public examல ஈஸியாக 75 ப்ளஸ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஃபைனல் ரிவிஷன் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்னில் ரிவைஸ் பண்ணாலே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது புக் பேக் 1 மார்க்ஸ். ஸோ இந்த புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்கள் தரோவாக படித்தாலே நீங்கள் ஈஸியாக 11 to 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் தி ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி வரும்போது உங்களுக்கு 2 டாபிக்ஸை ஃபஸ்ட்டு இனிஷியலாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு உங்களோட ஒரு 6 கொஷின்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ், அதில் ஒரு 9 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் 15 கொஷின்ஸ் நீங்கள் தரோவாக படித்தாலே ஈஸியாக ஒரு இன்டர்னல் சாய்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி கிராஃப். ஸோ கிராஃபில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன். ஸோ வேரியேஷனில் டைரக்ட் வேரியேஷனில் ஒரு 5 கொஷின்ஸும் இன்வெர்ஸ் வேரியேஷனில் ஒரு 5 கொஷின்ஸும் இருக்குது. இந்த 10 கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் ஒரு இன்டர்னல் சாய்ஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கிராஃப் கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஈஸியாக 25 ப்ளஸ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 5 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு 14 டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். இதில் 10 கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் போதும். அதில் லாஸ்ட் கொஷின் கம்பல்சரியாக இருக்கும். ரிமைனிங் 9 கொஷின்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ். இதில் எந்த டாபிக் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க ஐடியாஸ் மட்டும் தான் இன்றைக்கி நாங்கள் தரப்போகிறோம். இது வந்து ஸ்டேஜ் 1, அதாவது 75 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஈஸி ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் சாப்டர் 1ல் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸசைஸ் 1.1 அண்ட் 1.3 அண்ட் அதோட ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் 1ல் ஃபைண்டிங் த வேல்யூஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக்ஸில் தட் இஸ் எக்ஸசைஸ் 1.3 அண்ட் 1.5 அண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த 4 டாபிக்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஈஸியாக 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிற டாபிக்ஸ் HCF அண்ட் ஸ்பெஷல் சீரீஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் 2.1 and 2.9 and related examples. And in third chapter you can concentrate GCD and square root first, that is exercise 3.3 and 3.8 and related examples. And most important matrices. ஸோ மேட்ரிசஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ப்ரூவ் தட் சம்ஸ், அதில் எக்ஸசைஸ் 3.19 அண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் when you come for 4th chapter தியரம்ஸ். இந்த 3 தியரம்ஸை நல்லா தரோவாக எழுதி பாருங்கள். BPT, ABT அண்ட் பித்தாகரஸ் தியரம். இந்த தியரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு தியரம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், அதாவது எக்ஸசைஸ் 5.1 and related examples. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராபபிலிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி 8.3 and 8.4 இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் தரோவாக எழுதி பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஈஸின்னு நீங்கள் ரிவைஸ் மட்டும் பண்ணாதீங்க, எல்லா கொஷின்ஸும் நல்லா எழுதி பாருங்கள். ஸோ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து நாங்கள் 50 டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த PDF ப்ளஸ் 2 மார்க்ஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், டாப் 60 கொஷின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த PDF. ஸோ டோட்டலாக 75 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான PDF செட் உங்களுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு 10th ஸ்டாண்டர்ட் PDFன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. உங்களோட நம்பருக்கு நாங்கள் அந்த PDF ஷேர் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் மினிட்டில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.